ஸோ இப்போ இந்த ஆலு பாய் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ஃப்ரைடு ஆலு பார்சல் மாதிரி. ஸோ 1.5 கப் மைதா மாவு வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சால்ட், எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில். ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபோர்க்கை வச்சு நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ஸோ அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி விடுவோம். தண்ணி விட்டு இது ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிடுவோம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சிடலாம். ஓகே, ஸோ டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு அரை மணிக்கூர் நான் வச்சிட போகிறேன். ஃபில்லிங்கை ரெடி பண்ணுற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். பொட்டேட்டோ வெந்துட்டான்னு பார்த்துட்டு. ஓகே, இப்போ நான் வந்து ஃபில்லிங் ரெடி பண்ணிட போகிறேன். பொட்டேட்டோ பாயில் பண்ணியாச்சு. ஸோ அதில் போடுறதுக்கு வந்து ஒரு சீசனிங் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன், அப்புறம் பூண்டு, ஒரு பச்சை மிளகா போடுறேன் குட்டீஸ் சாப்பிட்றதுனால. ஓகே, அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை, கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி கீரை. ஸோ ஆனியன், கார்லிக்கு, பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை இதை வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணி கொண்டு வந்துட போகிறேன். சதைக்க போகிறதுல பல்ஸ் பண்ண போகிறேன். பொடிசாக கட் பண்ணணும். ஓகே ஓகே, இப்போ நம்ம ஃபில்லிங் பண்ணிடலாம். இதில் வந்து 3 பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, மேஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை அதை போட்டுடலாம். ஸோ நம்ம பொட்டேட்டோவில் ஆனியன் அந்த க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறத போட்டாச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் உப்பு, ஸோ தேவைக்கு தக்கன உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் ஃபில்லிங், பொட்டேட்டோ ஃபில்லிங். ஸோ நம்மளோட ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோவை நான் இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இந்த பிளேட்டில் வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். முதல் சின்ன சின்ன போர்ஷனாக உருட்டி வச்சுருங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும்னா, ஒரு சின்ன பால் எடுத்துக்கோங்க. இதை ரோல் பண்ணலாம். ஒரு குட்டி பூரி மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு
நம்ம பொட்டேட்டோ இருக்குல்ல, ஸோ அந்த ஃபில்லிங்லேருந்து கொஞ்சத்தை எடுத்து இப்படி ஒரு டம்ப்ளிங் மாதிரி பண்ணி இதில் வச்சுருங்க. ஸோ தெரியுதா? அதுக்கப்புறம் இதை இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடை வந்து இப்படி ஜஸ்ட் ஒரு சீல் மாதிரி ஸோ லைட்டாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி சீல் பண்ணிடுறோம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எந்த மாதிரி ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சோமாஸ் மாதிரி சீல் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சிட போகிறேன். ஸோ வச்சுட்டேன். இப்போ ரெண்டாவது ஒன்று பண்ணி காணிக்கிறேன். கூட கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடுறேன், அப்போ தான் ஒட்டாது. இப்போ இன்னொரு பால் எடுத்துட்டு சீல் பண்ணிட்டு சைட்லலாம் இப்படி சீல் பண்ணிடும். இப்படி ட்விஸ்ட் பண்ணி மஹி இந்த மாதிரி. ஓகே, ஸோ இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், இதுவும் பண்ணிட்டேன் இதுவும் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். ஸோ குட்டீஸ் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க, டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இந்த ஆலு பை ஃப்ரைடு பொட்டேட்டோ பைன்னு கூட சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் போட்டு கோல்டனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ஸோ இங்கே பாருங்கள், நான் சொன்ன அந்த பொட்டேட்டோ பை ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரைட் பொட்டேட்டோ பை. ஸோ இது நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.